ப்ரோ வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி ப்ரோ? மதசார்பற்ற சமூக நீதி திருப்பரங்குன்றத்துக்கு, சாதி ஒழிப்பு சமூக நீதி கவின் ஆணவ படுகொலைக்கு. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இளைஞன் நெருப்பு. அவன் கேள்வி கேட்ட கூடாதுன்றதுக்காக ஒரு தலைமுறையவே அரசியல் பழக விடாம பண்ணது யாரு? இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க, 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. நீங்க முதலமைச்சர் ஆகணும், எதை வச்சு நான் நல்லா நடிச்சிருக்கேன், எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, இது ஒண்ணுதான் சார். பட்ஜெட் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார், திருப்பரங்குன்றம் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆனா என்னைய முதலமைச்சர் ஆகிரு. ரசிகர்களை வைத்து மட்டும் ஆட்சியை பிடிக்க நினைப்பது ஜனநாயக விரோதமானது. சார் இங்க மீடியாக்கள் தங்களுடைய அறத்தோட நடந்துக்குதா? மீடியா எத்திக்ஸ் இங்க இருக்குதா? உங்களுக்காவது பேட்டி கொடுத்திருக்கலாம்ல சார், உங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கலாம்ல. இருங்க சார், இருங்க சார். இங்க மீடியா மீடியா பதில் சொல்ல விடுங்க. மீடியா எத்திக்ஸா இல்ல, எத்திக்கலா இல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல புதிதாக ஒரு அணி வரும்போது மக்களும் இளைஞர்களும் ஏன் அதை நாடி போறாங்க? ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, மக்களை கைவிட்டு விட்டார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பஸ் வேர்டா பாக்குறேன். இங்க பாஜகவை ஏன் எதிர்த்து பேசுறோம்னா, தமிழ்நாடை கைப்பற்றுவதற்கு துடிக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு சார்ந்த ஒரு கட்சியவே சிதைக்கிறார்கள். தன்னுடைய படத்திற்கு பிஜேபி செய்கிற நெருக்கடியை எதிர்த்து பேச முடியாத விஜய் நாளைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து தமிழ்நாட்டை பிஜேபி வேட்டையாடுமே என்ன பேசுவார்?